கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து குழந்தைகளுக்காக, மிஷினரிகளுக்காக, எல்லாருக்காகவும் நம்ம வந்து ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக மாத்திரம், நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம பொதுநலவாதிகளாக நம்ம வந்து இருக்கணும். சரிங்களா? ஒரு வெல்விஷராக நம்ம வந்து இருக்கணும். செல்ஃபிஷ்னஸ் நமக்கு சுத்தமாக இருக்கவே கூடாது. சுயநலம் சுத்தமாக இருக்கவே கூடாது. ஏன்னா செல்ஃபிஷ்னஸோட இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா அவர் மரித்திருக்கவே மாட்டார். நமக்காக இவ்வளோ காரியங்களை செய்யவே மாட்டார். ஸோ அவர் சுயநலமற்ற பொதுநலமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அதே போல் அவரை பின்பற்றுகிற நாம அது போலவே நம்ம இருக்கணும். ஸோ லிவ் லைக் ஜீசஸ், அதில் வந்து நம்ம பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போவும் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு காரியம் இல்லை 2 காரியம் பார்க்க முடிஞ்சால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பார்த்துருவோம். ஸோ முதலாவது என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்து போல வாழணும், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பின்பற்றி நம்ம வந்து வாழணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து முதலாவது காரியம் டிசர்ன்மெண்ட்டு. நம்ம பகுத்தறிவோடு வாழ, எதை செய்தாலும் நல்லா யோசித்து அது சரியா தவறா உண்மையா பொய்யான்னு பார்த்து என்ன பண்ணணும், அதை வந்து பின்பற்றணும், அதை செய்யணும் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். ஸோ எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை வந்து பிடித்து கொள்கிறவர்களாக நம்ம வந்து காணப்பட வேண்டும். அதுதான் முதல் காரியம் இயேசு கிறிஸ்து போல் வாழுகிறதுல. ரெண்டாவது வந்து நம்ம ஹியூமிலிட்டியோடு என்ன பண்ணணும், தாழ்மையோடு வாழணும். இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தம் தம்மை வந்து என்ன பண்ணார், தாழ்த்தினார். அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்தை படைத்தவராக இருந்தும் அவர் சிலுவையில் மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தார். சிலுவையில் மரித்தார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஸோ அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு தாழ்மை நமக்கு வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். அதை பின்பற்றி நம்ம வந்து நடக்கணும். அடுத்து வந்து மூணாவது நம்ம வந்து என்ன பார்த்தா இன்டெகிரிட்டி. நம்ம நேர்மை, வாய்மை, உண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தாண்டி பிப்ளிக்கலாக இன்டெகிரிட்டியை நம்ம வந்து லாஸ்ட் வீக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், இன்டர்பிரேட் பண்ணோம். அது வந்து பிப்ளிக்கலாக இன்டெகிரிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹோல்னஸ். நம்ம வந்து முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. ஒரு சின்ன டார்க் ஸ்பாட்டு கூட நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு டார்க் கார்னர் அப்படின்னு எதுவுமே நமக்குள்ளே இருக்கவே கூடாது. நம்முடைய உடல் முழுவதும், நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். நம்முடைய சரீரம், நம்முடைய கண்கள் வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம லூக்கா 11:36 வாசித்தோம். ஸோ அது மாதிரி முழுவதும் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. இங்கே ஒரு மாதிரி, அங்கே ஒரு மாதிரி, இங்கே ஒருத்தரை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அங்கே ஒருத்தரை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே வெளியில் போய் வேறு ஒன்று சொல்கிறது, அது மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது. எல்லோரும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, யாருமே இல்லாதப்ப வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அப்படிலாம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அதான் இன்டெகிரிட்டி. இயேசு கிறிஸ்து அப்படி தான் வந்து என்ன பண்ணார், இருந்தார். இன்டெகிரிட்டியோடு அவர் வந்து வாழ்ந்தார். ஸோ அதே போல் நம்மளும் இன்டெகிரிட்டியோடு வாழணும். முழுவதும் வெளிச்சம் நமக்குள்ளே, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம இடத்துல அந்தகாரம், இருள் இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம வந்து இருப்போம். அடுத்ததாக நம்ம 4வது காரியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவ் லைக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து போல் வாழ்கிறதுல 4வது காரியம், we should follow his simplicity. We should be simple like Jesus. அவர் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். தமிழில் சொல்லணும் எளிமை. அவருடைய எளிமையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. we should follow his simplicity. அதுக்கு ஒரு உதாரணமாக லூக்கா 12:15 பாருங்கள். லூக்கா 12:15. ஸோ அந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக, அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. ஸோ பொருளாசை குறித்து எப்படி இருக்கணுமோ எச்சரிக்கையான, we should be very careful about greediness. greed. பொருளாசை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கிலீஷில் NIV டிரான்ஸ்லேஷனில் வந்து be on your guard against all kinds of greed அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லைஃப் டஸ் நாட் கன்சிஸ்ட் இன் அன் abundance ஆஃப் பொசஷன். நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஆஸ்தி, நம்மளுக்கு இருக்கிற அந்த சொத்து, இது வந்து ஜீவன் கிடையாது.
நம்மள்ட்ட இருக்க ஆஸ்தி, நம்மளுக்கு இருக்கிற அந்த சொத்து, நம்முடைய வெல்த்து, அவர் வெல்த் இஸ் நாட் அவர் லைஃப். சரிங்களா? நம்முடைய சொத்து வந்து நம்முடைய ஜீவன் கிடையாது. அது சொல்லிவிட்டு ஆண்டவர் பின்னால் ஒரு உவமையை வந்து சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது. அந்த ஐஸ்வர்யனுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது. அவன் நல்ல ஒரு பெரிய பரண் இதெல்லாம் கட்டி வச்சுருக்கிறான், ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோர் ரூம்லாம் நல்லா கட்டி வச்சுருக்கிறான். இருந்தாலும் அந்த வருஷத்தில் அந்த ரிச் மேனுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நிறையா விளையுது. நிறைய விளைஞ்சதுனால அவன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்டோர் ரூம்லாம் பத்தாமல் போயிடுது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஸ்டோர் ரூம்லாம் இடிச்சிட்டு பெருசாக கட்டணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், நினைக்கிறான். ஏன்னா நிறைய விளைஞ்சதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான். அப்போ வந்து அவன் வந்து சொல்கிற காரியங்களை வந்து பாருங்கள். 18ஆம் வசனத்தில், அதே லூக்கா 12:18, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து என்ன சொல்லுவானா, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு 20ஆம் வசனத்தில், தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே அப்படி சொல்கிறாரு, யூ ஃபூல் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து எவ்வளோ நம்ம வந்து சொத்துக்களை சேர்த்து வச்சாலும், ஆஸ்திகளை சேர்த்து தானியங்களை சேர்த்து வச்சாலும், ஆத்துமா போயிடுச்சு, நம்ம செத்து போயிட்ட இறந்து போயிட்டோம்னா இதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? ஸோ அதில் ஜீவன் கிடையாது. நம்ம சேர்த்து வைத்து இருக்கிற பொருட்களில், அந்த தானியங்களில், அந்த சொத்துக்களில் வந்து என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அவன் எப்படி சொல்கிறான், சங்கீதக்காரன் வந்து என்ன சொல்லுவான், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், சங்கீதக்காரன் சொல்லுவான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நீ வந்து என்ன பண்ணலாம், நல்லா புசித்து குடித்து நல்லா பூரிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பொருள் ஆசையை குறித்து ரொம்ப நம்ம எச்சரிக்கை. இயேசு கிறிஸ்துவுக்கு எள்ளளவேனும் பொருளாசையே கிடையாது. அவர் ஏன்னா அந்த உலகம் அதில் உள்ள எல்லாமே யாருடையது தான், கர்த்தருடையது, எல்லாமே அவருடையது தான். ஆனால் அவர் எல்லாத்தையும் நம்ம தனக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ண, அந்த பூமியில் வந்த பொழுது அவர் மனிதனாக வந்தார். 100% ஹியூமன், 100% காட். அப்போ 100% தேவன், 100% மனிதனாக வரும்பொழுது அந்த மனித புத்தி அவருக்கு வந்து நிறைய சேர்த்து வச்சுட்டு போனாரா, சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரா. இங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, சொத்து குவிப்பு வழக்கிலலாம் உள்ளே போகிறாங்க, பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் ஊழல் எல்லாம் ஏகப்பட்ட தலை விரித்து ஆடுது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாம் நிறையா நம்ம வந்து கேள்விப்படுறோம், நேரடியாக கண்கூடாவே பார்க்குறோம். நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு முக்கால்வாசி அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவாங்க, ஒரு கால்வாசி என்ன பண்ணுவாங்க வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. யாருமே வந்து யோக்கியர்களே வந்து என்ன பண்ணாது கிடையவே கிடையாது. ஆண்டவர் மாத்திரம்தான் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்கிறாரு, என்ன நல்லவன் என்று சொல்வானேன், கர்த்தர் ஒருவரை தவிர, பிதா ஒருவரை தவிர நல்லவர் யாருமே இல்லை அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நிறையா வந்து ஏமாத்துறவங்க, நிறையா சொத்து சேர்த்து வைக்கிறவங்க, பொருளாசை ஒரு மனுஷனை அவனை வந்து அழிச்சிரும், ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பொருளாசை இருந்துச்சுன்னா மனுஷர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற மதிப்பெல்லாம் போயிடும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பணம் பணம், அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இப்படியே ஒருத்தவர் வந்து அலைகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா, அவரை மதிப்பீங்களா? ஏயா இந்த மனுஷன் எதை பார்த்தாலும் பணமாக தான் பார்க்குறான், எதாலும் இது எனக்கு வேணும்னு என்ன பண்ணுறான், ஆசைப்பட்றான், இதை எனக்கு சேர்த்து வைக்கணும், எனக்கு குடும்பத்துக்கு அப்படின்ட்டே இருக்கிறான். அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல. ஸோ பொருளாசை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ இந்த உலகம் ரொம்ப பொருளாசை உள்ள உலகமாக இருக்குது. அப்புறம் சுயநலம் உள்ள உலகம், சுயநலத்தினால தான் நிறைய பொருளாசை என்ன பண்ணுது வருது. அப்படி நம்ம இருக்கவே கூடாது, சுயநலத்தோடு நம்ம வந்து வாழக்கூடாது, பொருளாசை நமக்கு இருக்கவே கூடாது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது.
புரியுதுங்களா? பணம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிக்கலாம். மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. பணம் தான் வாழ்க்கை கிடையாது. பணம் வரும் போகும், ஆனால் வாழ்க்கை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ மதிப்பு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண அந்த வேல்யூஸ், அவருக்கு இருந்த அந்த குணாதிசயங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணுறவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த உலகத்தில் அவர் அப்படி தான் வந்து வாழ்ந்தார். நம்மளையும் அப்படி தான் வாழணும் அப்படி சொல்லி படைத்திருக்கிறார். சிம்பிளாக வந்து வாழணும், எளிமையாக வாழணும் அப்படி சொல்லி தான் வந்து படைத்திருக்கிறார். ஸோ உண்மை வந்து என்ன அப்படின்னா, த ட்ரூத் இஸ் த மோர் ஸ்டஃப் யூ ஹேவ், த மோர் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அப்படி தானே? எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு பொருள் இருக்குதோ அவ்வளோ அதிகமாக அந்த பொருளை வந்து கவனிக்கிறவர்களாக நீங்கள் வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம சர்ச்சிலே வந்து எடுத்துக்கிட்டோன்னா, கொஞ்சம் பொருள் இருந்தால் நம்ம அதை வந்து கேர் பண்ணுற விதம் ரொம்ப ஈஸி. ஒரு கீபோர்டு, சின்ன பேடு, அப்படி இப்படின்னு முதல்லலாம் ஆரம்பத்துலலாம் எதுவுமே இல்லை. டிவி இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம கீபோர்டு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 50 சேர் இருந்துச்சு. ரொம்ப எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர திங்ஸ் கூடுது. இன்னும் கூடுச்சுன்னா இப்போ எவ்வளோ ஸ்டஃப்பு வந்து அதிகமாகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அதை கவனிக்கிறவர்களாக நம்ம வந்து மாறுறோம். ஸ்டஃப் அதிகமாக பொருட்கள் அதிகமாக நம்ம நேரமெல்லாம் என்ன பண்ணுது, அதில் தான் செலவாகுது. அதை கவனிக்கணும், அதை க்ளீன் பண்ணணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் எல்லாம் உங்கள் வீட்டிலே வந்து நினச்சி பாருங்கள். இல்லை உங்கள் லைஃப்லே நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறது எவ்வளோ ஸ்டஃப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கிறீங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன பண்ணோம், உங்களோட டைம் வந்து மிச்சமாகும். நிறைய பொருள் வச்சுருந்தா அதை க்ளீன் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது, அதை குறித்த நினைவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது அங்கே எங்கே வச்சேன்னு தெரிலையே, இது எங்கே இருக்குதுன்னு தெரில, அதை கரெக்டாக வச்சுட்டு வந்தேன்னா, இப்படியே வந்து பொருட்கள் அதிகமாச்சுன்னா உங்களோட மைண்டெல்லாம் வந்து அதிலே தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்களுடைய இருதயமும் இருக்கும் அப்படி சொல்லுவேன். ஸோ பொருட்கள் அதிகமாக உங்களுடைய இருதயமெல்லாம் அந்த பொருட்கள் மேலே போயிடும். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொருளாசை மேலே கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து சில பேர் ஒரு பைக்கு மட்டும் இல்லை, வர்ற மாடலெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க சில பேர். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் பைக் வருதுன்னா அந்த பைக் வாங்கிடுது. அடுத்த ஒரு வருஷம் கழித்து இன்னொரு மாடல் வருதுன்னா அதை விட ட்ரெண்டியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பைக்கையும் வாங்கி வச்சு, இப்படி பைக்காக வாங்கி சில பேர் காராக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி பைக்கு, காரு, நிலம் வாங்கிறது, இது மாதிரி இப்படி பொருட்கள் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு எல்லாம் அங்கே தான் வந்து என்ன பண்ணும் இருக்கும். உங்கள் இருதயமெல்லாம் அதை சுற்றியே இருக்கும். பைக்கை சுற்றியே இருதயம் இருக்கும். புது பைக்கு, அந்த பைக்கை க்ளீன் பண்ணோமா என்னென்னு தெரில, அந்த பைக்கில் அங்கே விட்டுருந்தோம், எதுவும் வந்து எதுவும் ஒயரை கடிச்சு போட்டுறக்கூடாது, அதை பாதுகாக்கணும், அதை அப்படி பண்ணணும். இப்படி ஒவ்வொன்று பாருங்களேன், எனக்கு பொருட்கள் அதிகமாக உங்களோட இருதயம் அதை சுற்றியே என்ன பண்ணணும் இருக்கும். அதை பாதுகாக்கணும், அதை க்ளீன் பண்ணணும். இப்படி அப்புறம் வந்து இன்சூரன்ஸ், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போடணும். பைக்கு, காரு அப்படின்னா எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து எதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பொசஷன் நிறையா உங்களுக்கு வந்து உடைமைகள், உங்களுடைய பொருட்கள் நீங்கள் வச்சுருக்க பொருள் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இட் வில் கோயிங் டு டாமினேட் யூ. உங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் பொருட்கள் அதிகமாக. ஏன்னா டாமினேட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறது வந்து எதுக்குன்னா, அதுக்கு நேரம் அதிகமாக செலவு பண்ணிங்க, அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பொருட்கள் அதிகமாக அதுக்கு சில பேர் ஒரு பைக்கு வாங்கிட்டு அதை ரொம்ப கடவுள் மாதிரி பார்த்துட்டு அதை எடுக்கிறப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது. அப்புறம் அது என்னன்னா அது ரொம்ப அதுக்கு முத்தம் கொடுப்பாங்க சில பேர் பார்த்துட்டிங்களா, ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, கூட படுக்க வச்சுக்கிறாங்க பைக்கை. இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ண ரொம்ப, அப்போ அந்த பொருள் வந்து அவனை டாமினேட் பண்ணுது. அந்த பொருள் தான் அவனுக்கு எல்லாமா வந்து என்ன பண்ண மாறிடுது. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டஃப்பை வந்து அதிகமாக பொருள் வாங்கணும், அதிகமாக இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும். அதனால தான் அதிகமாக நாங்கள் டிமார்ட்டு இது மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறதில்ல. ஏன்னா நம்ம தேவையில்லாததை கூட என்ன பண்ணிடுவோம், நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அது நம்மளுக்கு தேவையே இருக்காது. ஆனாலும் எங்கள் பாப்பாக்கெல்லாம் போனால் அந்த ஃப்ரீசரில் வைக்கிற அந்த ஐஸாக வந்து வைப்பாங்கள்ல, அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா ஐஸாக மாறிடும். ஸோ
2-3 இது வாங்கி வச்சுருக்காங்க, ஒன்றுமே யூஸ் கிடையாது. 2-3 இது அந்த ஐஸ் க்யூப் மாதிரி மாறுகிறது, எல்லாம் 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு. ஒன்றுமே நாங்கள் அதில் ஒரு ஐஸ்கிரீம் போட்டு அதில் ஒரு ஸ்டிக்கை போட்டு நாங்கள் அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே கிடையாது. அது எதுக்கு அப்படி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டு, இந்த மாதிரி மங்கள் போகிறது, டிமார்ட் போகிறது, பெரிய பெரிய சூப்பர் பஜார்லாம் போனோன்னா நிறைய பொருட்கள் நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், வாங்கிக்குவோம். பொருள் ஆசையை குறித்து எல்லாம் ஆசை. அந்த பொருளை பார்த்தோன்னே நம்ம வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பொருள் நம்மளோட வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி சில பேர் அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இது அங்கே தொங்க விடலாம், இது இங்கே தொங்க விடலாம். பார்த்தா வீடு ஃபுல்லாக ஃப்ளாராக தொங்கும், வீடு ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளார் பாட்டாக இருக்கும். ஸோ அப்படி வச்சு என்ன தான் நடக்க போகுது எல்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது. அங்கே போய் உடஞ்சிரும் அங்கே போகாத, அங்கே ஓரமாக நிற்காதீங்க அப்படின்னு உள்ளே வர்ற ஆட்களை ரொம்ப சொல்லி எடுத்து எதுக்கு அந்த மாதிரி பொருட்கள், அந்த பொருட்கள் வந்து நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும், நிறைய நேரம் அதனோடைய செலவு பண்ணுற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா, யூ கேன் பி பொசஸ்டு பை யுவர் பொசஷன்ஸ். சில இந்த வார்த்தை ரொம்ப எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூ ஆர் பொசஸ்டு அப்படின்னா வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. பொசஸ்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம பிப்ளிக்கல் டேர்மில் யூ ஆர் பொசஸ்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இஸ் பொசஸ்டு பை டெவில், இஸ் பொசஸ்டு பை ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு தான் அந்த பொசஸ்டு அப்படின்ற வார்த்தை. ஆனால் சம்டைம்ஸ் வி ஆர் பொசஸ்டு பை அவர் பொசஷன்ஸ். நம்மளுக்கு இருக்க உடைமைகள், பொசஷன்னா வந்து உடைமை, சரிங்களா? பொசஷன் உடைமைகள்னால நம்ம வந்து அடிமையாக்கப்பட்டிருப்போம். அந்த உடைமைகள், நம்மளுக்கு இருக்க பொருட்கள் நம்ம வந்து அடிமையாக்கி வச்சுருக்கோம். அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு உடைமை இருக்குது, அந்த உடைமை, அந்த ஒரு பொருளை ஆண்டவர் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், சார் இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது, நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, இதை போய் ஆண்டவர் வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாரு. ஸோ எங்கள் எஸ்ஏபிசியில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பெங்களூரில் மிஷன் இதுக்காக என்னது மிஷினரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வைப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் வந்து அவங்க ஒவ்வொரு ரூம்லையும் நீங்கள் என்னென்ன தேவையில்லையோ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு தேவையப்படாது. அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் உங்களோட ஷர்ட்டு பேண்ட்டு கூட சரி, நீங்கள் வந்து ஒரு தடவை போட்டுருக்கலாம், 2 தடவை போட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும். நம்மளோட பொருளை காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, இன்னொருத்தனோட பொருள் நம்மளுக்கு வந்து வாங்கணும் போல் இருக்கும்ல. ஸோ அந்த பொருள் அது மாதிரி எல்லா ரூமில் இருந்து எல்லா பசங்களும் அவங்களுக்கு தேவையில்லாதெல்லாம், ஆனால் அவங்களுக்கு யூஸ்லெஸ், ஆனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அது யூஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி பொருளை நம்ம வந்து அதை விட காசு அதிகமாக கொடுத்து வாங்குவோம், ஏன்னா அது மிஷினரிகளுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அது 5 ரூபா பொருள்னால் நம்ம வந்து அதை 8 ரூபா கொடுத்து இல்லை 10 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து ரேட்டெல்லாம் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம வாங்கி அந்த இதில் வந்து என்ன லாபம் கிடைக்குதோ அதை வந்து மிஷினரிகளுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே ஃபுட் ஸ்டால் போட்டிருப்பாங்க. எல்லாம் ஃபுட் ஸ்டால் போட்டால் எல்லாம் சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி எல்லாமே வந்து பர்கர், பீஸா எல்லாமே வந்து அங்கங்கே, ஏன்னா நார்த் இந்தியன்ஸு நல்லா சமைப்பானுங்களா, அங்கங்கே ஃபுட் ஸ்டால் போட்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அதுலேயும் வர லாபத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, மிஷினரிகளுக்கு அனுப்புவாங்க. அப்போ இந்த கொடுக்குற மனம் நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் ஆசையாக வாங்கின ஒரு பொருளை ஆண்டவர் வந்து கொடு அப்படி சொன்னாங்க. ஒருத்தன்ட்ட வந்து ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். மத்தேயு 19வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 19 உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யவான் வந்து நித்திய ஜீவனுக்கு போக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், கேட்குறான். 19:16 பார்த்தீங்கன்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படி சொல்லி கேட்குறான். உடனே ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 18ஆம் வசனத்தில், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறியா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும்,
உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துலையும் நீ வந்து அன்பு கூறணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு. உடனே 20ஆம் வசனத்தில் அந்த வாலிபன் வந்து என்ன சொல்கிறான், இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குது, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன குறைவு என்கிட்ட இருக்குது சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட வந்து அந்த வாலிபன் வந்து கேட்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினா, நீ ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருக்க விரும்பினா, உனக்கு உண்டானவைகளை விற்று செல் யுவர் பொசிஷன் அண்ட் கிவ் இட் டு த புவர்னு சொல்கிறார். உன்னுடைய உடைமைகளெல்லாம் என்ன பண்ணு, விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே என்ன ஆகிட்டான், அவனுக்கு அந்த பொக்கிஷத்தின் மேலே ரொம்ப ஆசை. அதனால் அந்த பொக்கிஷத்தை போய் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அந்த பொருளை விற்று புவர் பீப்புளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ரிச் மேன். அதனால் இப்படி போயிட்டான் பாருங்கள். அப்போ வந்து உங்கள்கிட்டையும் ஒரு பொருள் இருக்கலாம். இப்போ நான் இந்த மிஷினரிகளுக்காக கொடுக்க சொன்னேன். ஸோ அது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அந்த என்ன பண்ணுவோம் மாறும். அது மிஷினரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்போ நம்ம சிம்பிளாக வாழ நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். ரொம்ப பொருட்களை வந்து சேர்க்கறத ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஏன்னா அந்த பூமியில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வீடு, அவருடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து என்ன பண்ணார், வாழ்ந்தார். நம்மளை மாதிரிலாம் கோட் ஷர்ட்டு, அந்த டை இது மாதிரிலாம் போட்டு என்ன பண்ண ரொம்ப அப்படி பந்தாவா இல்லை ரொம்ப ஸ்டைலிஷாக இப்படிலாம் ரொம்ப ட்ரெண்டியாக அப்படிலாம் வந்து இயேசு கிறிஸ்து இருக்கல. ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன பண்ணார், வாழ்ந்தார். இப்போ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. நம்ம சொசைட்டியில் நம்ம வந்து அப்படிலாம் இருக்கலாம், ஆனால் அதிலே மனசு இருக்கக்கூடாது. அப்போ கோட்டு போடுறவங்களாக இருந்தால் எங்கே போனாலும் இந்த கோட்டை வாங்கிடலாமா, இது நம்மளுக்கு நல்லா இருக்கும் போல், சூட்டாக இருக்கும் போல், சூப்பராக இருக்கு, நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கும், இந்த கோட்டு வாங்கிடுவோம். இந்த டை சூப்பராக இருக்குதே, அந்த நெக் டை வாங்கிக்குவோம் அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷூ, இந்த கடை டிமார்ட் போனாலும் ஷூ இந்த சைடே நிற்பானுங்க, செப்பல் ஷூ இந்த சைடே நிற்கிற ஆட்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆசையெல்லாம் என்ன நல்லா ட்ரெண்டியான ஷூ போடணும் வைக்கணும் அப்படின்ட்டே வந்து என்ன பண்ணோம் ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்முடைய மனசு இப்போ என்ன ட்ரெண்டியாக இருக்குதோ, இப்போ என்ன ரொம்ப வைபாக போயிட்டுருக்குதோ அதிலே நம்முடைய மனசை வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த பொருளை வாங்கலாமா, அந்த பொருள், இப்படியே நம்முடைய மனசு போயிட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா யூ ஆர் பொசஸ்டு பை யுவர் பொசஷன் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பொருட்கள் உங்களை அடிமையாக்குகிறது, அது உங்களை ஆளுகை செய்கிறது அப்படி சொல்லி அர்த்தம். அப்படி நம்மளை விடக்கூடாது. ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்போ வந்து ரொம்ப பொருட்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ டோன்ட் ஓன் தோஸ் திங்ஸ் ஓன் யூ. புரியுதுங்களா? நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கல, அந்த பொருட்கள் உங்களை சொந்தமாக்கிருச்சுன்னு அர்த்தம். நிறைய பொருட்கள் வாங்கினா நீங்கள் பொருட்களை சொந்தமாக்கிக்கிட்ட தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அந்த காரை நான் சொந்தமாக்கிட்டேன், இந்த பைக்கை நான் சொந்தமாக்கிட்டேன், இன்னொரு பைக்கு, இன்னொரு காரு, இந்த லேண்டு, அன்னொரு லேண்டு, அங்கே ஒரு லேண்டு, இங்கே ஒரு லேண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து எங்கே போனாலும் லேண்டு வாங்கி போட்டுருவார். ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்கு போனால் கிராமத்துலலாம் லேண்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த செண்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவாங்களா, உடனே அங்கே ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுறது. அப்படி இன்னொரு கிராமத்துக்கு போகிறது, அங்கே இவ்வளோதானா அப்படின்னு அங்கே ஒரு ஏக்கர் வாங்கி போடுறது. ஸோ இப்படி என்ன பண்ணுறது, போகிற இடமெல்லாம் லேண்டு வாங்கி போடுறது. அப்படின்னா என்னென்ன நம்ம வந்து வாங்குகிறோம், என்னென்ன பொருட்களை வந்து நம்ம வந்து எல்லாம் வாங்குகிறோமோ அந்த பொருட்கள்லாம் நம்ம சொந்தமாக்கிக்கிட்ட தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக அந்த பொருட்கள் நம்மளை சொந்தமாக்கிறது. நீங்கள் எல்லாம் லேண்டு அங்கங்கே லேண்டு வாங்கி போட்டிங்கன்னா அப்புறம் அங்கங்கே நீங்கள் வந்து போய் அதை பாதுகாக்கணும், க்ளீன் பண்ணணும், வேலி அமைக்கணும், நிறைய வேலைகள், நிறைய டைமு அதுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதா அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பொருட்கள் உங்களிடத்தில் கம்மியாக இருக்கணும், எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வயசில் உங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாம் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நல்லா ஜாபுக்கு போவீங்க. ஜாபுக்கு வரப்போ நீங்கள் வந்து பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற தப்பு இல்லை. ஆனால் அதிலே உங்கள் மைண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சில பேர் இழந்து போயிடுவாங்க. பொருட்கள் அதிகமாக ஆகின பிறகு
ஆஸ்தி அதிகமான பிறகு ஆண்டவரே மறந்து விடக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். அதனால தான் இங்கே சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆஸ்தி அதிகமானால் அதன் மேல் மனசை வைக்காத அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆஸ்தி அதிகமாக, சொத்து அதிகமாச்சுன்னா அது மேலே என்ன பண்ணாத, மனசை வைக்காத. உன் மனசு எப்போவுமே ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கணும். இந்த பொருட்களெல்லாம் கொடுத்தது யார்? இந்த ஆஸ்தியை கொடுத்தது யார்? இந்த சொத்தை கொடுத்தது யார்? உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது யார்? அவர் மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் அப்புறம் போயிடும். பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அப்படி நம்ம பெர்க்மான்ஸ் அவர்கள் இந்த பாட்டும் பாடிக்கிறோம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம் அப்படி சொல்கிறாரு. ஸோ பொருட்கள் மேலே ஆட்கள் மேலே நம்ம கண்ணு போகவே கூடாது. ஸோ இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபடியே நம்மளும் வாழ வேண்டும். ஸோ பொருளாசை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் நான் அதை சொல்கிறேன். ஸோ ஒரு பணக்காரன் இறந்து போகிறான் அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ பொருட்களை விட்டுட்டு போகிறான்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? ஒரு பெரிய பணக்காரன் அந்த அவனால் வீட்டை கொண்டு போக முடியும். அவன் பெரிய பேலஸ் மாதிரி வீடு கட்டியிருப்பான். அந்த வீட்டை தூக்கிட்டு போக முடியுமா? நல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருப்பான், BMW காரு, ஆடி கார்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பான். அது தூக்கிட்டு போக முடியுமா? என் காரை என் பக்கத்துலேயே புதைச்சிருங்கன்னு சொன்னால் விடுவாங்களா? அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ அப்போ ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரன் இறந்து போகிறான்னா அவன் மட்டும்தான் இறந்து போக முடியும். சேர்த்து வச்சது, சம்பாதிச்சது, வாங்கின பொருட்கள் ஒன்று கூட என்ன பண்ண முடியாது, அவனால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு தான் அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு ஃபைனல் விஷஸ் சொன்னார். 3 ஃபைனல் விஷஸ். அந்த ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அலெக்சாண்டர் த கிரேட் பெரிய ஆள், பெரிய கிங்கு. அவர் எல்லாம் வாழ்ந்து நல்லா அனுபவிச்சார். அவருக்கு நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க, சீசர்கள் இருந்தாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர், இப்போவும் அவருடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய ஃபைனல் விஷஸ் 3 விஷஸ் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன பண்ணார்னா, என்னுடைய காஃபின் பாக்ஸ், என்னுடைய சவப்பெட்டியை உலகத்திலே சிறந்த டாக்டர்கள் தான் என்ன பண்ணணும், தூக்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே சிறந்த மருத்துவர்கள்னால கூட டெத்தை என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நோ டாக்டர்ஸ் கேன் சேவ் அஸ் ஃப்ரம் த டெத்து. அந்த மரணத்துலேருந்து எந்த ஒரு டாக்டர்னாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் டாக்டர்ஸ் தான் என்ன பண்ணணும், என்னுடைய கஃபின் பாக்ஸை தூக்கிட்டு போகணும், சவப்பெட்டியில் என்னை தூக்கிட்டு போகணும். அதுலேருந்து உலகம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மருத்துவர்களால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது, சாவுலேருந்து ஒருத்தனை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியுங்கிறது உலகத்துக்கு தெரியணும் அப்படி சொல்லி. ரெண்டாவது அவர் போகிற அந்த கடைசியில் ஃபியூனரல், அது போகிற வழியில் எல்லாத்துலேயும் அவருடைய பணத்தெல்லாம் அப்படி சதற அடிச்சுட்டு போங்க அப்படி சொல்கிறாரு, விதைச்சிட்டு போங்க அப்படின்னு. பணம், அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் ஸ்காட்டர் பண்ணுங்க, ஸ்காட்டர் த வெல்த் அப்படி சொல்கிறார். எல்லாத்தையும் இப்படி சிதறடிச்சிட்டு போங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவர் கொண்டு வந்த பணத்தை ஒன்றையுமே அவரால் என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. 1 ரூபா கூட, ஒத்த பைசா கூட என்ன பண்ண முடியாது, அவரால் எடுத்துகிட்டு போக முடியாது. இறந்ததுக்கப்புறம் எல்லாமே இந்த பூமியில் தான் அது இருக்க போகுது. அதனால் என்னுடைய வெல்த்தெல்லாம் ஸ்காட்டர் பண்ணிடுங்க நான் போகிற வழியில் அப்படி சொல்கிறார். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் அந்த கஃபின் பாக்ஸில் 2 ஓட்டை போட்டு என்னோடய கை 2ஐயும் என்ன பண்ணிடுங்க, வெளியில் வச்சுருங்க. எம்டி ஹேண்டை என்ன பண்ணுங்கள், வெளியில் வச்சுருங்க. ஏன்னா நான் ஐ கேம் டு திஸ் வேர்ல்டு எம்டி ஹேண்டட் அண்ட் ஐ எம் கோயிங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு எம்டி ஹேண்டட் அப்படி சொல்கிறாரு. நான் வெறுங்கையோடு தான் அந்த பூமிக்கு வந்தேன், வெறுங்கையோடு தான் நான் திரும்ப போகிறேன். எதையுமே நான் கொண்டு வரல, எதையும் நான் எடுத்துகிட்டு போகவும் இல்லை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் த கிரேட் ஃபைனல் 3 விஷஸ் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஸோ அப்போ எவ்வளோ ஐஸ்வர்யம்லாம் இருந்தாலும், எவ்வளோ பொருட்களை சேர்த்து வச்சுருந்தாலும், அந்த பொருட்கள், அந்த ஐஸ்வர்யம் நம்மளுக்கு ஜீவன் கிடையாது. அது நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கவும் செய்யாது. மரணத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யம், மரணத்திலிருந்து அந்த பணம் நம்மளை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தோடு சேர்த்து ஆத்துமாவையும் அழிக்க வல்லவராகிய பிதாவுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பயப்படணும். ஸோ அப்போ ஆத்துமாவை நம்ம ஆண்டவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியம். சரிங்களா? சரீரம் எப்போயும் அழிந்து போகக்கூடியது. அதில் அதுக்காக நீங்கள் நிறைய பொருட்களை, ஆஸ்தியை எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க. ஆனால் ஆத்துமா, இங்கே அந்த ஐஸ்வர்யவான் லுக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான், ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் இடிச்சுட்டு நான் பெருசாக கட்டுவேன், எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன்னுடைய ஆத்துமா இந்த ராத்திரியில் உன்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நீ என்ன பண்ணுவ, நீ சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தம்,
யாருடையதாக ஆக போகிறது அப்படி சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் சோல் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆத்துமாவை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும், ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நிறைய எனர்ஜி, நம்முடைய நிறைய எஃபர்ட்டு, நம்ம டேலண்ட்டு எல்லாம் செலவழித்து நிறைய பொருட்களை என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து வாங்குவாங்க. நல்ல பெரிய வீடு, நல்ல ஃபேன்சியான காரு, ட்ரெண்டி பைக்கு, ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம நிறைய வாங்கலாம். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்களோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லா எஃபர்ட்டும் எடுப்பாங்க. அது எல்லாம் வந்து எடுத்தாலும் அது நம்மளை வந்து காக்க முடியுமா? அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? அவ்வளோ சேர்த்து வச்சு அவ்வளோ பொருட்கள் நமக்கு இருந்து, நான் அந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தேன், எவ்வளோ சொகுசாக இருந்தேன். என்கிட்ட அந்த ஏசி ரூமு, அதில் போய் நான் படுத்தேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் என்ன சொர்க்கம், அதுதான் சொர்க்கம். அப்படி இருந்த என்னையை கொண்டு போய் நரகத்தில் தூக்கி போடுறீங்களே, நான் எப்படி வாழ்ந்தவன் அப்படின்னா, அந்த ஏசி, நீங்கள் சேர்த்து வச்ச அந்த பொருட்கள், உங்களுடைய பெட்டு, உங்கள் சோஃபா, எதுவும் உங்களை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நெவர் சாக்ரிஃபைஸ் யுவர் டைம் ஃபார் திங்ஸ். யுவர் டைம் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் மணி. உங்களுடைய பணத்தை விட டைம் ரொம்ப முக்கியம். ஸோ டைமை வந்து பொருட்களை வாங்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டைமை வந்து என்ன பண்ணாதீங்க, அதுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் தேவை தான், ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. நீங்கள் வந்து யூ கேன் ஏர்ன் யுவர் மணி எனி டைம், பட் யூ கேனாட் ஏர்ன் யுவர் டைம் பேக். நேரம் போச்சுன்னா வருமா? வரவே வராது. பணம் போச்சுன்னா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் டைம் போயிடுச்சுன்னா திரும்ப வந்து என்ன பண்ண முடியாது. ஸோ நேரம், காலம் பொன் போன்றது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நேரம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். இந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து ஒரே இந்த மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்னென்ன வந்திருக்கு, இதே சேலைகள்லாம் அப்படி யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த செல்லர் எப்படி சேலை போட்டிருக்காங்க, மீஷோவில் இது என்ன ட்ரெண்டியாக இப்போ என்ன வந்துட்டுருக்குது, இப்படியே பார்த்துறேன். அமேசானில் இப்போ என்ன புது ப்ராடக்ட் வந்திருக்கு, ஃபோனு என்னென்ன லேட்டஸ்ட்டு மாடல் ஃபோன் என்ன, இப்படி பார்த்து நேரத்தை வந்து என்ன பண்ணுறது, வந்து பொருட்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஒன்றும் வாங்கவே மாட்டாங்க. பார்க்குறதெல்லாம் வாங்குறதே இல்லை, ஆனால் நேரம் செலவாயிட்டு இருக்குது. பொருட்களை அதையும் அது நல்லா இருக்குது, எது நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நேரத்தை வந்து என்ன பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க. நேரத்தை நம்ம திரும்ப பெற முடியாது. நம்ம செலவழித்த பணத்தெல்லாம் திரும்ப சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரத்தை திரும்ப பெற முடியாது. அதனால் இந்த ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த பூமியில் நமக்கு வச்சுருக்கிறாரு. சங்கீதம் 90:10 வந்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 90:10 நம்முடைய ஆயுசு நாட்கள்லாம் எவ்வளவா? 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாக இருக்கிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அதுக்கு முந்தின வசனத்தில் எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டோம், ஒரு கதையை போல் எங்களுடைய வருஷங்களெல்லாம் கழித்து விட்டோம். 12ஆம் வசனத்தில் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாளை எப்படி செலவழிக்கிறோம்? இப்படி பொருட்களை வாங்குறத பார்த்து பார்த்து செலவழிக்கிறோமா? சேலையை பார்த்தே செலவழிக்கிறோமா? பொருட்களை பார்த்தே வந்து என்ன பண்ணுறோம், நேரத்தை செலவழிக்கிறோமா? ரீல்ஸ் பார்த்தே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? நேரத்தை வந்து இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து என்ன பண்ணாதீங்க, கண்டிப்பாக நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறது 70 வருஷம் இல்லைனா 80 வருஷம். அதுக்கு மேலே நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து சஞ்சலம், வருத்தம் தான். நம்மளை ஒரு கஷ்டமாகவே பார்ப்பாங்க அந்த உறவினர்கள் எல்லாருமே. நம்ம வீட்டில் இந்த கிளம்ப போக மாட்டேங்குதே, இது எப்போ போகும்னு தெரிய மாட்டேங்குது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இப்போ போவோம் அப்போ போவோம்னா இது இந்த இந்த ஒரு நோய் வருது, குணமாயிருதே அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணோம், நம்மளை அனுப்ப தான் பார்ப்பாங்க. 80 வயசுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்மளை அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ 80 வயசுக்குள்ளே ஒரு 70 வருஷம் இவ்வளோதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த நாட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சொத்து சேர்த்து வைக்கணும்னு என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. சிம்பிளாக எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம உலக தலைவர்கள்லே வந்து காமராஜரை வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அப்துல் கலாமை வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அவங்க இறந்த பொழுது அவங்களோட பெட்டில் இல்லை இதுலேயும் பார்த்தோன்னா
ஏதோ 1-2 ரூபா என்னமோ தான் வந்து என்ன பண்ணுச்சு இருந்துச்சு, இவ்வளோ தான். ஏதோ அவங்களோட அப்துல் கலாம் வீட்டிலலாம் போனால் ஏதோ 2-3 சட்டை தான் தொங்குச்சு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் அவங்களோட ஷர்ட்டு செட்டெல்லாம் வந்து அவ்வளோதான் 2-3 செட்டு தான். அப்படி தான் வச்சு என்ன பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. காமராஜரும் அப்படி தான் ரொம்ப எளிமையாக வந்து வாழ்ந்தவர். இப்போ உள்ள அரசியல்வாதிகளெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி சேர்த்து வச்சு என்ன தான் ஒன்றுமே பண்ண முடியாது. பொருட்களை சேர்த்து வச்சு சொத்து சேர்த்து வச்சு அது உங்களுடைய ஜீவனை காக்காது, உங்களுடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு அது கொண்டு போகாது. ஸோ அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். 4வது காரியம், எளிமையை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் தாழ்மையை பின்பற்றணும், அவருடைய பணிவை பின்பற்றணும், அவருடைய எளிமையை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய நேரத்தை அந்த பொருட்களை பார்க்கறது, அதை வாங்கிறது, இதிலே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் தேவையான நேரத்தில் வந்து சேரும். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், தேவையான பொருட்கள் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்குவோம். அதுக்கு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து மீஷோ ஆப்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இல்லை இன்னும் நிறையா ஆப்பு, இந்த மாதிரி அந்த ஆப்புகள்லேயே வந்து என்ன பண்ணாதீங்க, டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டைமை வேறு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவரோட உறவாடுவதற்கு என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஸோ நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா நம்ம பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கணும். பொருளாசை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. சொத்து சேர்த்து வைக்கிறதே நம்முடைய குறிக்கோளாக இருந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியே இல்லாதவர்களாக மாறிடுவோம். ஸோ அதனால் சொத்து குவிக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறது, பொருட்களை சேர்த்து வைக்கிறது, இந்த எண்ணங்களெல்லாம் நம்ம வந்து விட்டுருவோம். எளிமையாக வாழ, இயேசுவை போல எளிமையாக வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய எளிமையை பின்பற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே I want to follow your simplicity. I want to follow your simplicity. உம்முடைய எளிமையை பின்பற்ற விரும்புகிறேன். நீர் எவ்வளவு எளிமையாக இந்த உலகத்தில் இருந்தீர் ஆண்டவரே. இந்த பூமியில் நீர் வாழ்ந்த பொழுது ஆண்டவரே எவ்வளவு எளிமையாக இருந்தீர். அந்த எளிமையை பின்பற்ற உதவி செய்யுங்க. அது கிருபையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் சேர்த்து வைக்கிற பொருட்கள், நாங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து எதுவும் எங்களை பாதுகாக்காது ஆண்டவரே. சோதரன் அதை தான் நாங்கள் பாதுகாக்கணும். நாங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து, நாங்கள் சேர்த்து வைக்கிற பொருட்களை தான் நாங்கள் பாதுகாக்கணும். அது எங்களை பாதுகாக்கு. ஆனால் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நீர் எங்களை வழி நடத்துகிறீர். நாங்கள் சேர்த்து வைக்கிற பொருட்கள் எங்களை வழி நடத்தாது. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் எங்களுடைய இருதயத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொருளாசை வேண்டாம் எங்களுக்கு, சுயநலம் வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக உடைய பிள்ளைகள் எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய எளிமையை ஒவ்வொருவரும் பின்பற்றுவார்களாக ஆண்டவரே.